ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சுவையான ஆரோக்கியமான ராகி கார அடை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடை செய்கிறதுக்கு 1 கப் அளவு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு வந்து கொஞ்சம் நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புளிப்பு தயிர் அப்படின்றதுனால, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப புளிப்பு தயிராக எடுத்துடாதீங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் நறுக்கிய பச்சை மிளகாய், அடுத்ததாக நறுக்கிய சின்ன வெங்காயம். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க. அடைனாலுமே சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவு முருங்கைக்கீரை நல்லா அலசிட்டு, முருங்கைக்கீரை ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் முருங்கைக்கீரையோடு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ 1 கப் அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த அடைக்கு வந்து முருங்கைக்கீரை மட்டுமே சேர்த்து செய்யுங்க, வேறு எந்த கீரையும் சேர்க்க வேண்டாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அதாவது மிளகாயை வறுத்துட்டு இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா உங்கள் 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி தெளிச்சிக்கலாம். அதிகமாகவும் சேர்த்துக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த உப்பெல்லாம் வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடை தட்டுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி உருட்டி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் மாவை பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ வந்து இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே இதுக்கு நம்ம அரிசி பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். நம்ம வந்து இது தேங்காய் சட்னி சாம்பார் இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, தேவையான அளவு கல்லுப்பு, இப்போ சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தண்ணியாகவே நல்லா கலந்து வச்சு வச்சுக்க. நம்ம வந்து உப்பெல்லாம் ஏற்கனவே சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் கடுகு, எண்ணெய், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடை தட்டிலாம் இதில் வந்து லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட தடவிக்கலாம். தண்ணி கூட தடவிக்கிட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச அடைக்கான மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தொட்டு தொட்டு இந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு கையிலே வராமல் ஒட்டாமல் ஈஸியாக அந்த மாதிரி தட்டலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா இதில் தட்டி போட முடியல அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்லையே மிதமான தீயில வச்சுட்டு இந்த மாதிரி நேரடியாகவே அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாம். இப்போ தோசைக்கல் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டுடலாம். இப்போ தோசைக்கல்லில் போட்டுட்டேன். நான் போடும்போது கொஞ்சம் எண்ணெய் தெறிக்குன்றதுனால தான் நான் வந்து அதை போடும்போது ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய்
நான் வந்து இதில் கொஞ்சம் உடைச்ச வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அதை வந்து வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். நீங்கள் கொஞ்சமாக உடைச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த நல்லெண்ணெயிலேயே போட்டுக்கலாம். நீங்கள் வேர்க்கடலை போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 1 கப் மாவுக்கு அது ஒரு 200 கிராம் மாவு. அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை, நறுக்கிய பச்சை மிளகாய், வேர்க்கடலை நல்லா உடச்சி கொஞ்சம் தூளாக போட்டிருக்கேன் வேர்க்கடலை. அப்புறம் தயிர், அப்புறம் வந்து காஞ்ச மிளகாயை வறுத்துட்டு கொஞ்சமாக இடித்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம சட்னி எல்லாமே தேவைப்படாது. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வேகணும். அப்போ தான் திருப்பி போட முடியும். இப்போ இந்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. ஏன்னா அந்த கீரையெல்லாம் கொஞ்சம் வேகணும் அப்படின்றதுக்காக தான். இதை வந்து மூடி வச்செல்லாம் நம்ம வேக வைக்க வேணாம். அப்படியே வேக வச்சாலுமே உங்களுக்கு வெந்துடும். இந்த சைடு ஒரு 3 நிமிஷம், அந்த சைடு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க. பாருங்கள், 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சாச்சு. உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கல்லில் வந்து நல்லா ஒட்டாமலே வரும். இப்போ இதை எடுத்துடலாம். நான் இப்போ திரும்பவும் தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ இதிலே தட்டி கட்டுறேன் பாருங்கள். கையில் வந்து நம்ம தண்ணி வந்து தொட்டு தொட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நீங்கள் கையில் தெறிக்கும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூட தட்டிட்டு அதுக்கு பிறகு ஆன் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியை தொட்டுட்டு தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டி விடுங்க. கொஞ்சம் மெல்லிசாக அடை வந்து கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும். இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய், பாருங்கள், சுவையான ஆரோக்கியமான ராகி அடை ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் சட்னியே இல்லாமல் சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் லஞ்சுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.